தம்பிக்கு இப்போ 5 மந்த்ஸ் கிட்ட ஆக போகுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குப்புற விழுக ஆரம்பிச்சுட்டான். ஸோ குப்புற விழுந்துட்டு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே குழந்தைங்க வந்து அவங்களோட நெஞ்ச வச்சு நகர்த்தி போறதுக்கு பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து ட்ரை பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துட்டான். ஸோ இன்னும் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தவக்க ஆரம்பிச்சுருவான்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பி இப்போல்லாம் மடியில் உட்கார வச்சோன்னா, எங்கள் நிலானிக்கா எப்படி சின்ன வயசில் 5 மாதமாக இருக்கும்போது இந்த மாதிரி ஆடுமோ, இவனும் அப்படியே தப்பாமல் அவளுக்கு பிறந்திருக்கான். ஸோ இவனுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் தரையில் உந்தி உந்தி அவன் வந்துட்டு இந்த மாதிரி ஊஞ்சல் ஆடுற மாதிரி வந்துட்டு நல்லா ஆடுவான். ஸோ எனக்கு அது அப்படியே நிலானிக்கா ஞாபகத்தை தான் கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் வந்து எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் வாங்கி ஒரு 5 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. சரி அதை ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கும் போது தான் சரி காலிஃப்ளவருக்கு என்ன குழம்பு வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்புறம் வந்துட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தப்ப காலிஃப்ளவரில் வச்சே பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் மாதிரி காலிஃப்ளவர் ரைஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. சரி காலிஃப்ளவரை சுத்தம் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சுடுதண்ணியில் ஊற போட்டுட்டு நான் வந்து போயிருந்தேன். இதுக்கு வந்து சும்மா 1-2 கட் பண்ணி போட்டால் போதும். அதுக்கப்புறமா நம்ம சுடுதண்ணிலேருந்து எடுத்ததுக்கப்புறமா நல்லா கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நிறைய பூ வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் சுடுதண்ணியில் போட்டுட்டு அப்புறம் என்னோட கிச்சன் கார்டனில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் எடுக்கலான்னு வந்தேன். பாருங்க செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா காய்ச்சி முடிஞ்சிருச்சு. இந்த மேன்ஸ்டவுட் செடியாக இருக்கட்டும், அப்புறம் வந்து பச்சை பட்டாணி செடியும் வச்சுருக்கேன். ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா இப்போ காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ மேன்ஸ்டவுட் வந்து நல்லா காய்ச்சி முடிஞ்சிருச்சு. அதனால் வந்துட்டு லைட்டாக வாட ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு தண்ணி அதிகமாக ஊற்றுறதுனால கூட இந்த மாதிரி ஆகும்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் வந்துட்டு தண்ணி வந்து ஒரு அளவாக தான் நான் வந்து செடிங்களுக்கு வந்து ஊற்றுறேன். சரி இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன் எப்படி இருக்கலான்னு பார்க்கலான்னு பார்த்தா அதில் வந்து கொஞ்சம் ஆனியனும் காய்ச்சிருந்தது. இது எப்படி நான் வந்து நட்டு வச்சேன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவிலேருந்து எங்கள் ஹஸ்பண்ட் வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆனியன் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அது வந்து கொஞ்சம் முளைக்க ஆரம்பித்ததுமே அதனுடைய தண்டை மட்டும் கட் பண்ணி நான் அது வளருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி இந்த மண்ணில் வந்து லைட்டாக ஊனி வச்சேன். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அது வந்து ஆனியனாகவே மாறிடுச்சுங்க. ஸோ எனக்கு ரொம்பவே வந்துட்டு பார்க்குறதுக்கு ஒரு திருப்தியாக இருந்தது. பரவாயில்ல நம்ம பண்ண ஐடியா வந்துட்டு ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு. அப்புறம் வந்துட்டு இப்படி தான் ஆனியன் வளர்க்கணுமா அப்படின்றதும் எனக்கு வந்து அதிலேருந்து தான் தெரிஞ்சுது. மண்ணில் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்காக அதோட வேர்லாம் வந்துட்டு பதிஞ்சிருந்தது. என்னால் வந்துட்டு கொஞ்சம் மண் தான், ஆனால் அதிலேருந்து என்னால் வந்துட்டு பிடுங்கவே முடியலை. ஸோ 2 ஆனியன் எடுத்து அந்த ஸ்ப்ரிங் ஆனியனே எனக்கு போதும், மித்ததெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் இன்னும் நல்லா வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஸோ இதை உள்ளே எடுத்துகிட்டு வந்து ஆனியனை தனியாக கட் பண்ணி வச்சுட்டு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் மட்டும் எடுத்துட்டேன். இப்போ காலிஃப்ளவர் வந்து தண்ணி எல்லாம் சுடுதண்ணிலாம் வடித்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா பொடியாக வந்து பெரிய வெங்காயமும் நான் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். சாயந்தரத்துக்கு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடலைப்பருப்பு வந்து நான் ஊற போட்டேன். ஒரு 1.5 டம்ளர் ஊற போட்டு கொஞ்சம் ஸ்பினாச் வேறு ஃப்ரிட்ஜில் வந்துட்டு இருக்குங்க. சரி சாயந்தரத்துக்கு டீ குடிக்கும்போது லைட்டாக ஒரு வடை மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஊற வச்சுட்டேன். இப்போ லஞ்சுக்கு தான் வந்துட்டு நம்ம வந்து காலிஃப்ளவர் சாதம் வந்து பண்ண போகிறோம். இதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன், கொஞ்சம் பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா வந்துட்டு ஆனியன், அப்புறம் காலிஃப்ளவர் இந்த 4 மட்டும் நறுக்குனிங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து ஆப்ஷனல் தான். சரி நான் வீட்டில் இருக்குது, நம்ம கார்டனில் இருக்குது, நம்ம ஏன் அதை வேஸ்ட் பண்ண எதுக்காவது பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இப்படி இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போதெல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறது. அப்புறம் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு 4 டம்ளர் அரிசி வந்து நான் போட்டு வந்து வடிச்சுக்கிட்டேங்க. எப்போவுமே நாங்கள் ரைஸ் வந்து இந்த பெரிய பாத்திரத்தில் வைக்கும்போது 4 டம்ளர் வச்சுருவோம். அதில் வந்து பாதி தான் வந்து நான் ஃப்ரைட் ரைஸ்க்கு எடுக்க போகிறேன். மீதை வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து நாங்கள் குழம்பு ஏதாச்சும் வச்சு அதை கூட வந்து நாங்கள் சாப்பிட்டுக்குவோம். எப்போவுமே நாங்கள் வந்து குக்கரில் வைக்கிறத விட அந்த மாதிரி வடித்து தான் வைப்போம். ஏன்னா இது வந்து டயபெட்டிஸ் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா சாதம் எப்போவுமே அடுப்பில் வடிஞ்சுது அப்படின்னா, அந்த தண்ணி வடிஞ்சது அப்படின்னா நான் அந்த சூட்டோடையே வந்து நான் வந்து துடைச்சிருவேங்க. அதை வந்து ஆற போட்டு மொத்தமாகலாம் துடைக்க மாட்டேன். ஏன்னா அப்படி துடைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுவே கொஞ்ச நேரம் ஆச்சு அப்படின்னா அது வந்து நல்லா அந்த அடுப்பில் வந்து படிஞ்சு நமக்கு டபுள் மடங்காக வந்து வேலை வச்சிரும். ஸோ அதனால் அப்பக்கப்போ நான் வடியும் போதே வந்து சூடாக அடுப்பு இருக்கும்போதே தொடச்சிடுவேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போ காலிஃப்ளவர் சாதம் பண்ணுறதுக்கு ஒரு 4 ஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் வந்து நான் ஊற்றிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து எண்ணெய் வந்து நாங்கள் ரீஃபைண்ட் ஆயில் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஆனால் அதை தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணோன்னா உடம்புக்கு வந்து நல்லது கிடையாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அப்பப்போ ஆயில் ரொட்டேஷன் வந்து நம்ம பண்ணிக்கணும். ஆயில் வந்து மாற்றி மாற்றி சமைச்சோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் நல்லது அப்படின்னு சொல்லி சில வீடியோஸில் வந்து டாக்டர்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் அப்படி ட்ரை பண்ணுறேன். அது கூட பார்த்திங்கன்னா நம்ம ஆனியன், ஸ்ப்ரிங் ஆனியன், அப்புறம் பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்துட்டு போட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா காலிஃப்ளவரையும் போட்டுட்டு, காலிஃப்ளவருக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும் வேகிறதுக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து அந்த அடுப்பு மேலே வச்சு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மூடி வச்சுருங்க. அதை மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வந்து விட்டுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சாஃப்டன் ஆகிடும் ஒரு 5 மினிட்ஸில். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து மசாலாலாம் வந்து சேர்க்கணும். ஸோ காலிஃப்ளவர் வேகிறதுக்கு முன்னாடி மசாலா சேர்த்திங்க அப்படின்னா கருகி போயிடும். ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் நல்லா காலிஃப்ளவர் வந்து ஒரு 5 மினிட்ஸ் அந்த தண்ணியில் வந்து ஆவிலே நல்லா சாஃப்டன் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க.
இதுக்கு வந்து மசாலா வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க. மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் மிளகுத்தூள், சால்ட்டு அவ்வளோதான். இது கூட நீங்கள் கரம் மசாலா, அப்புறம் வந்துட்டு டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கணும்னா அது ஆப்ஷனல் தான். நான் வந்து எனக்கு அது சேர்த்துக்க போகிறதில்ல. காலிஃப்ளவர் ரைஸ்க்கு இதுவே நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் இது மட்டும் தாங்க ஆட் பண்ணேன். ஆட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, சாதம் வந்து நான் வடித்தேன் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா ரொம்ப சூடாக வந்து நம்ம போட்டு கிளறணும் அப்படின்னா அரிசி வந்து உடஞ்சி சாதம் வந்து கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சி நல்லா இருக்காது. கொஞ்சம் குழஞ்சு போன மாதிரி இது மாதிரி கெட்டியாயிரும். ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் வந்து சாதம் கொஞ்சம் உதிரி உதிரியாக இருந்ததுனா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் எப்போயுமே வடித்ததுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் அது கொஞ்சம் ஆற விட்டுருவேன், நல்லா ஓப்பன் பண்ணி விட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ரைஸ் வந்து அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் குழஞ்சு போன மாதிரியும் இருக்காது. ஃப்ரைட் ரைஸ் மாதிரி சூப்பரான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ சாதமும் நம்ம வடிக்கும்போது ஃபுல்லாக 100% வேக விட்டு வடிக்கக்கூடாதுங்க. ஒரு 90% வந்ததுமே நம்ம வடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மசாலாலாம் நம்ம வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அது கூட ரைஸ் போட்டு வந்து அடுப்பை அமர்த்திட்டு தான் நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா சாதம் வந்து தனியாக வெந்துருச்சு, வெஜிடபிள்ஸ் தனியாக வெந்துருச்சு. ஸோ நம்ம அடுப்பு வேக வச்சுட்டு தான் நம்ம வந்து பரட்டணும் அப்படின்றது கிடையாது. ஸோ அடுப்பை அமர்த்திட்டு தான் நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணேன். நல்லா உதிரி உதிரியாக வந்துட்டு சூப்பராக வந்து இந்த காலிஃப்ளவர் சாதம் வந்துருந்தது. ஃபஸ்ட் டைம் வந்து நான் யூடியூப் பார்த்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ எனக்கு அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னமும் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஸ்லாம் சேர்த்தாங்க, நான் சேர்க்காமலே நல்லா இருந்தது.